இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நீங்க எடுத்த முடிவுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறதுக்கும் தனித்தனியா முன்னேறதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க நல்லா வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் மாமா. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது அத பண்ணணுமா மாமா? ஏதோ நம்ம வீட்ல இருந்துட்டே பண்ணலாமே மாமா. இப்படி பிரிஞ்சிருந்து நம்ம தனித்தனியா நிக்கிறது சரியா படல மாமா. மாமா உங்ககிட்ட கோவமா நடந்துகிட்டாரு, உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதெல்லாம் நான் சத்தியமா நியாயப்படுத்தவே இல்லை. ஆனாலும் ஒத்துமையா இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கே அழகு. நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் என்ன மாமா பேசினாங்க? ஒரே குடும்பத்துல ராமச்சந்திர பொண்ணு எடுத்துட்டான், இந்த குடும்பம் காலத்துக்கும் ஒத்துமையா இருக்காதுன்னு பேசினாங்கல்ல. இப்போ நீங்க இப்படி தனியா வந்துட்டீங்கன்னா அவங்க பேசினது எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிடாதா? என்னை விட வயசுல பெரியவர் மாமா நீங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்ல. ப்ளீஸ் மாமா, புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன் வீரா. இனிமே நான் அந்த முடிவுல இருந்து பின் வாங்கவே மாட்டேன். என்னால திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வேலையை செய்ய முடியாது. வீரா, கண்மணி அவளுக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டாம் மாமா. அவ உங்க மனசை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. உங்களுக்கு எது சரின்னு அவளுக்கு புரியுது. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க மாமா, அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்க உங்க முடிவுல தெளிவா இருந்தாலும் அந்த முடிவை எப்படியாவது மாத்திக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் மாமா. மாமா, நம்மளோட வரவு செலவு மாறலாம், பிசினஸ் மாறலாம், ஆனா ஒரே வீட்டுலதான் நீங்க அண்ணன் தம்பிங்க 3 பேருமே இருக்கணும். அதான மாமா எல்லாரோட கனவு, ஆசை எல்லாமே. நான் வரேன் மாமா.